அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் கொச்சியில் இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த ஃபால்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ஃபால்ஸ் போயிட்டிங்கன்னா கூடயே வந்து 2-3 ஃபால்ஸ் இருக்குது அந்த இடத்துலையே. 120 ருபீஸ் தான் சார்ஜ் ஆகும். ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக எங்களுக்கு பிளானே இல்லை, சடனாக ஒரு பிளான் தான். அதனால எங்களுக்குமே ஃபால்ஸ் இருக்க இடத்துக்குமே 65 கிலோமீட்டர். சரி, ஓகே, அப்படியே மெதுவாக 2 வீலர்லேயே ட்ராவல் பண்ணி போகலான்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப மழை இல்லாதனால ஓகே, தப்பிச்சுக்கிட்டோம். மழை இருந்துச்சுன்னா கஷ்டம். ஏன்னா நம்ம 20 கிலோமீட்டர் முன்னாடியிலேருந்தே ஃபுல்லாக ஹில்ஸ் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். நிறைய மரங்க, லப்பர் மரங்க நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம பவுமாயில் எடுப்போம்ல, அந்த மரம் நிறையா இருந்துச்சு. அந்த விதைங்கள்லாம் நிறையா இடத்துல கட் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பயங்கரமாக இருந்துச்சுங்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபால்ஸ் பார்த்ததில்ல. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இதுதான். நாங்கள் மெரின் வேர்ல்ட் போனப்போ கூட எங்களுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இல்லை. சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பயங்கரமாக இருந்துச்சு ப்ளேஸு. ஒரு இடமுமே பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணுமே பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. அவங்க அழலை, ஒன்றுமே பண்ணலை. அவங்க ஜாலியாக அவங்க பார்த்து சிரிச்சிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க. சடனாக வந்து செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் அப்படியே வந்து வண்டி ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு மதியானம் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். இங்கே வந்து நல்லா இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் கேரளா ரைஸ் சாப்பிட மாட்டேன். அதனால் நான் வந்து எப்பயும் போல் பிரியாணி வாங்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து சட்டி சோறுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்துச்சாங்க. செம்மையாக இருந்துச்சு. நான் மேலே சைட் டிஷ் மட்டும் தான் எடுத்து சாப்பிட்டேன். ரைஸ் பார்த்தீங்களா, நம்ம ஊர் ரேஷன் அரிசியோட டபுள் மடங்கு இருக்கும். சாப்பிட்டு முடிக்கவும் நிற்கவும் கரெக்டாக இருந்துச்சு. அகைன் வந்து நாங்கள் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன ப்ரைஸு எப்படி இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாகவே நான் அப்டேட் பண்ணுறேன்.